ஹாய், நான் உங்க விமல் சுபு. என்னுடைய சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா. லாஸ்ட் வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செமினார், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப் இதெல்லாம் வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா. பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வந்து இது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா. இயர்லி எப்படி பார்த்தாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு ஒரு 6-7 கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப் இந்த மாதிரி வந்துடும். ஒன்று இயர் ஸ்டார்டிங்கில் வரும், இல்லைன்னா இயர் எண்டிங்கில் வரும். அதெல்லாம் நம்ம ஏன் வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அட்டன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு சிவி வந்து ரெடி பண்ணலாம். சிவினா கரிக்குலம் விட்டே. ஓகேங்களா. ரெஸ்யூம்னு சொல்லலாம். சிவினா எலாபரேட்டாக இருக்கும். ரெஸ்யூம்னா கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம இப்போ ஒர்க் ஷாப் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்கேயாவது பேப்பர் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம்னா, நான் சொன்னேன்ல பிஹெச்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேப்பர் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கணும்னு. 2ன்னு இல்லை, நீங்கள் ஜூனியர்ஸ் எங்கள் மேம் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட்லாம் கைட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோடையும் நம்ம பேப்பர் போட்டுக்கலாம் அப்படின்னு கைட் பண்ணியிருக்காங்க மேம். ஏன்னா அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அதனால் அப்படியும் நம்ம வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கூடே அப்படி போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து கோஆத்தராக போட்டுக்கலாம். அந்த மாதிரி பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது. அப்புறம் செமினார்லேயும் இதே மாதிரி தான். ஜூனியர்ஸோடு சேர்ந்து நம்ம போய் ஏதாவது செமினார் இல்லைன்னா கான்ஃபரன்ஸில் நம்மளோட பேப்பர்லாம் வந்து ஓரல் ப்ரெசன்டேஷனோ இல்லை போஸ்டர் ப்ரெசன்டேஷனோ பண்ணோம்னா அதையும் நம்ம வந்து பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஒர்க் ஷாப்பு, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம சிவியில் ஆட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதெல்லாமே பண்ணுறோம். ஓகேங்களா. அது வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டி தானே போகிறோம். அதனால நம்ம அந்த ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம இயர்லி வந்துட்டு எவ்வளோ அட்டன் பண்ண முடியுதோ, மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுதோ அட்டன் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட் பண்ணுற சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிவியில் வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஜாபுக்கு போகும்போது இப்போ நீங்கள் டீச்சிங் ஓரியன்டாக போனீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் இருந்தாலே போதுமாம்மா. அதுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்களாம்மா. 1 இயருக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அந்த 1 இயருக்கு மேலே நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்கன்னாலும் அந்த 2 மார்க் தானாமா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. 1 வருஷமே போதும். அது இல்லாமல் மார்க்ஸ் வந்து நமக்கு இன்டர்வியூவில் எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன், பப்ளிகேஷன் இதை பொறுத்து தான் கொடுப்பாங்களாமா. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது பண்ணாதான், வெளியில் வந்துட்டா பண்ண முடியாதுன்னு எங்கள் மேம் அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் நம்ம பிஹெச்டி 3 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எவ்வளோ பேப்பர் போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதெல்லாம் வந்து சிவியில் ஆட் ஆகும். நான் பார்த்தீங்களா, இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு போட்ட சிவி. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, எவ்வளோ பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பேப்பர் பப்ளிஷ்ட் இன் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஏபி ஃபார்மேட்டில். ஓகேங்களா. அப்போ பேப்பர் ப்ரெசன்டட் இன் தி செமினார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை அந்த சர்டிஃபிகேட் வைஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கொடுப்பாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நம்பர், பேஜ், அந்த மாதிரி. இதில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்களா, அப்ஸ்ட்ராக்ட் பேஜ் நம்பரில், இந்த பேஜ் நம்பரில் என்னோட டைட்டில், இந்த டைட்டில் இத்தனாம் தேதி நான் ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுப்போம். ஓகேங்களா. அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணதை கொடுத்துருக்கேன். அப்புறம் வெபினாரு, செமினாரு இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணுவோம்ல, அந்த அட்டன் பண்ணப்போ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த சர்டிஃபிகேட்டையும் நம்ம இந்த மாதிரி சிவியில் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒர்க் ஷாப் நம்ம போனோம்னா ஒர்க் ஷாப்பும் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து ஒர்க் ஷாப்பு, அப்புறம் செமினாரு, அப்புறம் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் போகிறது. ஏன்னா நமக்கு வந்து சிவி வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா. ஒரு நீங்கள் டீச்சிங் ரிலேட்டடாக ப்ரொஃபஸர் இல்லைன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக போகிறீங்கன்னா இந்த மாதிரி சிவி ரெடி பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம அந்த பிஹெச்டி டியூரேஷன் டைம்லேயே நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் ஒர்க் ஷாப், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், செமினார், கான்ஃபரன்ஸ் இதெல்லாமே அட்டன் பண்ணணும். எல்லா கேட்டகரியிலையுமே உங்கள்கிட்ட மினிமம் 3 சர்டிஃபிகேட்டாவது வச்சுருக்கணும் அந்த 3 வருஷத்துக்குள்ள. ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து கான்ஃபரன்ஸ். ஓகே. தேங்க்யூ.